சர்வ உலகத்துக்கு தந்தையே. அந்த படம் பாருங்க, என்கிட்டே வந்து சுத்துது. இன்று 15/6/2025 மாசப்பிறப்பு. சரியாக ராகுகால பூஜை முடிந்து சிவனுக்கு ஒரு பிரம்மாண்டமான சிவனை வர வைத்திருக்கிறோம். சில பேருக்கு நான் சில ரகசியங்களை நான் சொல்றேன். சுவாமி, உலகத்தில் எந்த நேரமும் சிவன் ஒரு கருவறையில் இருப்பது இல்லை. க்ஷண நேரத்தில் வருவார். பலமானவர் யாராவது வந்து கருவறையில் அழைத்து விட்டால் சிவன் தலையிலிருந்து பழம் விழும், பூ விழும், கௌலி வாக்கு சொல்லும். அந்த சன நேரத்துக்கு பிறகு அடுத்த சன்னிதானத்தில் யார் பலமானவர் அழைக்கிறாரோ அங்கு சென்று விடுவார். ஏனென்றால் சிவன் ஒரே சிவன் தானே. எல்லா இடத்துலையும் இங்கே உட்கார்ந்து எப்படி ஆகிறது? அதே போல்தான் சக்தி. அதனால்தான் நான் என்பதை விட எனக்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நான் தொண்டு செய்கிறேன். என்னுடைய பேச்சை காது கொடுத்து கேட்கிறார். அதனால் பலருக்கு நல்லதாகுது. இன்றைய பூஜை புதுவை சித்தர் என் ரங்கசாமி பெயரில் நடைபெறுகிறது. அவருக்கு எல்லா அருளும் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் 5வது முறை தனி மெஜாரிட்டியில் முதலமைச்சர் அவர சிவன் பொற்பாத திருவடி கமலத்தை பிரார்த்தித்துக் கொண்டு இங்கே யாரெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்களோ, பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, வணங்கி கொண்டிருக்கிறார்களோ ஆதி சிவனுக்கும் பத்ரகாளி அம்மனுக்கும் நவ கிரகத்திற்கும் வணங்குகிறேன். ஏங்க, கருவறையே கருங்கல்லு தானேங்க. உலகத்தில் தஞ்சை பிரகதீஸ்வரம் கருங்கல்லு தானே கட்டியிருக்காங்க. உலக புகழ்பெற்ற கோயில் அனைத்தும் கருங்கல் தானே. சிலையும் கருங்கல் தானே. மனுஷன் தானே மருந்து சாத்துறாங்க. மனிதன் தானே யாகம் பண்றாங்க. மனிதன் தானே கும்பாபிஷேகம் நடத்துறாங்க. கடவுளா வந்து நடத்துறாரு. பார்க்க முடியுமா? உங்களால நெருங்க முடியுமா? 1000 கோடி சக்தி பெற்றவர் தான் இந்த உலகத்தினுடைய சர்வ ஈஸ்வரன் பரமேஸ்வரன். இது 1000 கோடி சக்திக்கு கண்ணு உண்டு. சிவனுக்கு 2 கண்ணு உண்டு, நெத்தி கண். ஒரே க்ஷணத்தில் இவன் நல்லவன் கட்டவன் கண்டுபிடிச்சு ஒதுக்கிடுவார். அதனால்தான் பெரும் கோயிலும் இல்லை சிறுங்கோயிலும். நீங்க வச்சுக்கலாம் செல்வாக்கு உள்ளவன் செல்ற காசுன்னு நினைக்கிறீங்க. ஐயோ, அதெல்லாம் தப்பு. செல்ற காசு செல்லாத காசு கடவுள் முடிவு பண்ணணும் சார். மனிதனுடைய வாழ்க்கை 6 அடி மண்ணு தான் சார். எவ்வளவு பெரிய கட்டடம், எவ்வளவு சொத்து, எவ்வளவு பணம், எவ்வளவு விதமான கார்கள், விமானம், ஹெலிகாப்டர், எது இருந்து என்ன பிரயோஜனம்? அவர் உயிர் எடுக்கணும்னு நினைச்சிட்டார்னா அவன் பிணமாயிடுறானே. அப்ப யார் பலசாலி? பலவீனம் யாரு, பலசாலி யாரு? சுவாமிகள் என்பவர் இறைவனுக்கு சேவை செய்ய தொண்டர்கள். சித்தர்கள் கடவுளோடு பேசக்கூடியவர்கள். மடாதிபதிகள், பீடாதிபதிகள் மடத்தை பாதுகாக்கிறவர்கள். கோயில் நிர்வாகத்தை தூய்மையாக வைத்து அந்த ஆலய வழிபாட்டை 6 கால பூஜை சிறப்பாக நடக்கிறதா என்று கண்காணிக்கக்கூடியவர்கள் தான் மடத்தை உருவாக்க மடாதிபதி, பீடத்தை உருவாக்குவர் பீடாதிபதி. ஆக எல்லாம் மனுஷன் வாயில எல்லாம் பேசிட்டு ஆயிட முடியுமா? ஏன் 11 சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி 37 வருஷம் ஒரு தனி மனிதன் 5 அகண்ட தீபம் அணையா தீபமாய் 37 வருஷமா எரிஞ்சு 37 வருஷம் நித்திய பூஜை நடந்து ஒரு பைசா இந்த கோயிலுக்கு வருமானம் கிடையாது. ₹1 கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ₹1 இங்க கிடையாது. யாசகம் இங்க உண்டி கிடையாது. நன்கொடை ரசிப்ட் கிடையாது. வியாபாரம் இல்லை, விற்பனை இல்லை. கொரோனா காலத்திலிருந்து நான் பௌர்ணமி கோயிலை திறக்கிறதே கிடையாது.
3 கார்த்திகை தீபம் கோயில் தரப்பு பூஜை மட்டும் நடக்குது சார். அது பிரம்மாண்டமா நடக்குது. எனக்கு தெரியும் எப்ப திறக்கணும், அது காலம் சிவன் முடிவு சொல்லணும். அதனால கோடி பேர் உள்ள வந்தா அதனால எனக்கு என்ன பெருமை வரப்போதா? சிவன் பார்க்கணும் சார், சிவன் கண் திறந்து பார்க்கணும். அது ஒண்ணுதான். எனக்கு கோடி பேர் வந்தா கோடி பேர் வரலன்னா 5 கோடி கலெக்ஷன் ஆனா 10 கோடி கலெக்ஷன் ஆனா அந்த கோடியெல்லாம் தெருக்கோடி. அருள் கோடி வேண்டும். அதனால்தான் உங்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், அருளை தேடுங்கள், பொருளை தேடாதீர்கள். பொருள் சிவன் நினைத்தால் ஞானத்தின் மூலம் தாய் கொடுத்து விடுவாள். அதனால்தான் சிவன் பக்கத்தில் சக்தி கூடியே இருப்பாங்க. கோபம் சிவனுக்கு வந்தா கூட சக்தி சாந்தப்படுத்துவா. அதனால்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பூஜையில் 34 சிலைகள் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். 60 சிலைகளை அமைச்சிருக்கிறேன். 9 கும்பாபிஷேகத்தை இந்த இடத்துல நடத்தியிருக்கேன். 9 மண்டல அபிஷேகத்தை நடத்திட்டு இருக்கேன். 37 வருஷம் சிறப்பு பூஜைகளை நடத்தியிருக்கேன். 36 உலக சமாதான மாநாட்டை அண்ணாமலையார் கோயிலில் 32 ஆண்டு காலம் பெரிய நந்தி இடத்தில் 3 நாள் சிறப்பான மாநாட்டை நடத்தியிருக்கிறேன். இங்கு 4 ஆண்டுகள். அதற்கு முன்பு அண்ணாமலையார் கோயிலுக்கு முன்பு 16 கால் மண்டபம் இருந்தது. 5 வருஷம் தைப்பூச விழாவை நடத்தியிருக்கிறேன். ஆக 37 5 42 வருஷம். என் வாழ்நாளில் எனக்கு ஒரே குருநாதர் தான், வள்ளலார் தவிர எனக்கு குரு கிடையாது. ஆனா 3 பேரை மட்டும் நான் தத்தெடுத்திருக்கேன். அவங்க ஞானத்தினுடைய பிழம்பு. தெய்வ சுரபி ஆதிசங்கரர், சிரிடி பாபா, நால்வர்கள், 63 நாயன்மார்கள், அருணகிரிநாத பெருமான், இவர்கள் எல்லாம் என்னோடு நான் அவர் பாதத்திலே விழுந்து கிடக்கிறேன். அவர்கள் அவ்வளோ பலம் பெற்றவர்கள். அதனால் இந்த பூஜையை எல்லோருக்கும் நல்லொருள் கிடைக்க தீபார்த்தனை படைக்கிறேன்.